வெல்கம் டு பவன்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி சிம்பிளான வெஜ் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ரெஷர் பேனை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி மொட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் முந்திரியும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரியணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப்பு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற காய்கறி சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ் சேர்த்துருக்கோம். பட்டாணி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். காய் நல்லா எண்ணெயிலேயே ஓரளவுக்கு வதங்கணும். இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வதங்கணும். முன்னாடியே தக்காளி சேர்த்துட்டோன்னா காய் வதங்காது. அதனால் காய் வதங்கினதுக்கப்புறம் 2 சின்ன சைஸ் தக்காளியை வெட்டி வச்சுருக்கோம், அதையும் நல்லா சேர்த்துக்கலாம். இதுவும் வதங்கட்டும். இப்போது கலருக்காக மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், காரத்துக்கு மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளியில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா வீட்டில் செஞ்சது, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா பச்சை வாசனை போகணும் அந்த பிரியாணி மசாலாவில். இப்போது மீல் மேக்கர் சின்ன சைஸு நல்லா கொதிக்க வச்சு பிழிஞ்சு எடுத்து வச்சது சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சிடணும், அதையும் சேர்த்துக்கலாம். அரிசி உங்கள் விருப்பம். பாஸ்மதி அரிசியாக இருந்தால் 1க்கு 1 அளவு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து உப்பு காரம் சரி பார்த்துக்கலாம். நெய் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போது 1 கைப்பிடி அளவு புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இந்த புதினா கொத்தமல்லி தான் டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லா ஸ்மெல் கொடுக்கும். அதனால் அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு கழிஞ்சு வச்சுருக்கிற அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் இருக்கிற அரிசி தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் 1க்கு 2.5 அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அரிசியும் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கொதிக்க விடணும். கொதிச்ச உடனே மூடி போட்டு விசில் வச்சிடலாம். ஒரு 3 விசில் அளவு விட்டுட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோன்னே எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் எப்படி உதிரியாக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.